Hey guys, welcome back. Bombay shaving company ஒரு பிராண்ட்ல இருந்து ட்ரிம்மர் வாங்கியிருக்கேன். இந்த ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா பார்க்க செம்ம ப்ரீமியமாக இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் அன்பாக்ஸ் சொல்கிறேன். இந்த ட்ரிம்மரை பியர்டுக்கும் ட்ரிம் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நம்ம ஹேருக்கும் ட்ரிம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு பியர்டா, இதெல்லாம் உங்களுக்கு ட்ரிம்மர் தேவையான்னு நீங்களாம் நிறைய பேர் கேட்கலாம். பட் எனக்கு தேவைப்பட்டது. எனக்கு ட்ரிம்மர் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. சரி வாங்கி யூஸ் தான் பண்ணி பார்க்கணுமேனு வாங்கியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க கண்டினியூ பண்ணலாம். இதுதான் ட்ரிம்மர் இருக்க பாக்ஸ். இதுதான் நம்மளோட பாம்பே ஷேவிங் கம்பெனி பியர்ட் ட்ரிம்மர் அண்ட் ஏர் கிளிப்பர். அஸ்வின் தான் இந்த பிராண்டுக்கு பிராண்ட் அம்பாசிடர். நம்மளோட ட்ரிம்மர் பார்க்க இப்படி தான் இருக்கும். பாக்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். யூஎஸ்பி ஃபாஸ்ட் சார்ஜிங், ப்ரிசைஸ் டீ பிளேட்ஸ். இந்த ட்ரிம்மரோட பிளேட் டீ ஷேப்பில் இருக்கான். அது ஏதோ ஒரு ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா வாஷபிள் டிசைனில் கொடுத்துருக்காங்களாம். ஸோ இதை நம்ம டேரெக்டாக வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம், எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா 4 காம்போ அட்டாச்மெண்ட்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி, ரன்னிங் டைம் வந்து 80 மினிட்ஸாம். ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ண 2 ஹவர்ஸ் ஆகும். 2 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 8 ஹவர்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க, 600 mAh. அப்புறம் சார்ஜிங் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும். அப்புறம் வைடர் ஏரியா, ஈவன் ட்ரிம்மர் வித் டீ பிளேட்ஸ், இன்புட் DC 5 volt 1 amps. அப்புறம் IPX6 வாஷபிள் டிசைன். 5 volt இருக்க அடாப்டராக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் அதை பற்றி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, வேணால் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. பாக்ஸோட பேக் கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நமக்கு ஹவு டு யூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பியர்ட் ட்ரிம்மிங்கோட ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், வேணால் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் கிளிப். நம்ம ஏர் எப்படி ட்ரிம் பண்ணோம் அதோட ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அப்புறம் 2 years வாரண்ட்டி. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 years வாரண்ட்டி ரிஜிஸ்டர் ஆகிடும். இனி நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்களோ அன்னிலேருந்து உங்களோட வாரண்ட்டி கண்டினியூ ஆகும். இதை நான் வந்து அமேசானில் வாங்கினேன். அமேசானில் மட்டும் 3 years வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் 2 years இருக்குது. இந்த பிராண்டோட வெப்சைட்லேயும் 2 years தான் இருக்குது. பட் அமேசானில் 2 + 1 yearன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 3 years வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அதனால தான் நான் அமேசானில் இதை பை பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் வருதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆயில் பாட்டில். இந்த ஆயில் பாட்டிலில் வந்து வெறும் பாட்டில் மட்டும் தான் வருது. நான் ஆல்ரெடி நிறைய ரிவ்யூ பார்த்தேன். அதில் எதுவுமே இந்த பாட்டிலில் ஆயில் இல்லை, வெறும் எம்டி பாட்டில் மட்டும் தான் வந்திருக்கு. நமக்கு எந்த மாதிரி வந்திருக்குன்னு பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 போட்டிருக்கு. ஆனால் உங்களுக்கு 2000 வராது. இவங்களோட வெப்சைட்டில் உங்களுக்கு ப்ரைஸ் 1700 இருக்கும். அதுலேயே உங்களுக்கு கூப்பன் கோடு இருக்கும். அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1400 500 சம்திங் வரும். அமேசானில் 1400 போகுது. ஃப்ளிப்கார்ட்லேயும் 1400 சேல் பண்ணுறாங்க. இந்த மந்த்து 23, 24 பார்த்தீங்கன்னா ப்ரைம் டே சேல் வருது. அதில் எப்படி மினிமம் ஒரு 100 rupees உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி அப்போ பை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அன்பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக ஃபோன் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மேனுவல் இருக்குது. மேனுவல் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட ட்ரிம்மர். தனியாக வந்துருச்சு. ஃபுல்லாக மெட்டல் பாடியில் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ப்ளூ ஆக்சனில் இருக்குது, பாம்பே ஷேவிங் கம்பெனி பிராண்ட். இதுதான் சார்ஜிங் போர்ட்னு நினைக்கிறேன். இதில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே போதும், அதுவே சார்ஜ் ஏறிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இதான் இந்த டீ பிளேட்ஸ். இதெல்லாம் ஒரு ஃபீச்சராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நார்மல் எல்லா ஐட்டம்லேயும் இருக்கிறது தான். இதை வேறு எப்படி அட்டாச் பண்ணணும்னு தெரியல. நான் அட்டாச் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டேமேஜ் பீஸ் நினச்சி ரிட்டர்ன் போட்டிருப்பேன். அப்போ தான் கண்டுபிடிச்சேன் நம்ம தான் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு. ஒரு லாக் மாதிரி இருக்குது. அது உள்ளே நம்ம வச்சு இதை ஒரு ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடுது. ரொம்ப சிம்பிள் தான் இருக்குது. எடுக்கணுன்னா இங்கே நம்ம அழுத்தினா ப்ரெஸ் பண்ணவே வந்துடுது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இது நம்ம க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்காங்க.
இதுதான் நம்ம ட்ரிம்மர். பார்க்கவே நல்லா செம பிரீமியமாக இருக்குது. ஃபுல்லாக மெட்டல் ஃபினிஷ் தான். இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சுட்டு மற்ற கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கலாம். க்ளீனிங்க்கு ஒரு ப்ரஷ் இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்காக கேபிள்ஸ். இந்த ஆயில் பாட்டில் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இங்கே ஒரு எம்டி பாட்டில்ஸ் தான் கொடுக்குறாங்க, நம்மளே தான் ஆயில் ஃபில் பண்ணிக்கணும் போல். நாலு கிளிப் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3, 6, 9, 12. இது ரெண்டும் யூஸ் பண்ணி ஏர் ட்ரிம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் பியர்ட் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஒரு சீப் இருக்குது. இதுதான் நம்மளோட சார்ஜிங் டாக். இதை நீங்கள் அடாப்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். அவ்வளோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டா போதும், அதுவாக சார்ஜ் ஆகிக்கும். இது நீங்கள் எங்கன்னா ஷோ கேஸில் கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வீட்டில் பார்க்க நல்லா செம்ம லக்ஸூரியாக இருக்குது பார்க்கவே. ட்ரிம்மரோட வைப்ரேஷன் சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த அட்டாச்மெண்ட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அட்டாச் ஆகிடும். நீங்கள் நார்மலாக ட்ரிம் பண்ணுற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த கிளிப் வச்சு நீங்கள் ஏர் அண்ட் ட்ரிம் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இது ஆன் பண்ணுற சுவிட்ச். பெருசாக ஒன்றுமே இருக்காது, ஒரே சுவிட்சு தான். இது வந்து எல்இடி இன்டிகேட்டர்னு நினைக்கிறேன். சார்ஜ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சா காட்டும். அவள் தான் கைஸ், இதுதான் கைஸ் இந்த ட்ரிம்மரோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ். வேணுன்றக்க ட்ரிம்மர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரீசெண்டாக ட்ரிம்மர் பை பண்ணுறதுக்காக நிறைய ட்ரிம்மர் பார்த்தேன். அதில் எதுவுமே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, பார்த்து எதுவுமே பிடிக்கல. இது பார்க்கவும் நல்லா செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. ஃபீச்சர்ஸும் நல்லாயிருக்கு. 3 years வாரண்ட்டி வேறு வருது. வேணுன்றவங்க இந்த ட்ரிம்மரோட லிங்க் கீழே கொடுக்குறேன், பை பண்ணிக்கோங்க. அன்பாக்சிங்கில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்களே பார்க்கலாம் இந்த ட்ரிம்மர் பார்க்க எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்னு. கையில் பிடிக்கும்போதே இது ஏதோ நல்லா காஸ்ட்லியான ட்ரிம்மரை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ரேட்டும் ரொம்ப சீப்பாக இருக்குது. 1400க்கு நீங்கள் இதை பை பண்ணிக்கலாம். ஆஃபர் டைமில் இன்றைக்கி ஒரு நீங்கள் கம்மியாக பை பண்ணலாம். ட்ரிம்மர் வாங்கணும்னு முடிவு பண்ணி நான் சர்ச் பண்ணதுலேயே பெஸ்ட்டு ட்ரிம்மராக இதை தான் நான் பார்த்தேன். உங்கள் யாருன்னா வேணும்னாலும் இது நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணிக்கலாம். இல்லை இவங்களோட பாம்பே சேவிங் கம்பெனியோட வெப்சைட்லையும் பை பண்ணிக்கலாம். அதில் வந்து இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது. நீங்கள் இந்த டாப்பில் வந்து என்கிரேவிங் பண்ணிக்கலாம். உங்களோட நேம் போட்டுக்கலாம், இல்லை எதனா ஒரு சென்டென்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் யாரும் கிஃப்ட் அனுப்புறீங்கன்னா அவங்களோட நேமை இதில் என்கிரேவிங் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம். ஸோ இது வந்து கிஃப்ட் கொடுக்க ஒரு நல்ல மெட்டீரியலாக இருக்கும். நீங்களும் வாங்கி பர்சனலாக யூஸ் பண்ணுவோம், ஒரு நல்ல கேட்ஜெட்டாக இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த ஸ்டாண்டில் வைக்கும்போது இன்னும் நல்லா செம்ம ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது அப்படியே எடுத்து நீங்கள் எங்கன்னா ஸ்டாண்டு மாதிரி எங்கன்னா வச்சிடலாம், நல்லா சூப்பராக இருக்குது. நான் அப்படி தான் இங்கே எங்கன்னா வைக்க போகிறோம் பின்னாடி ஸ்டாண்டில். இன்னும் எங்கெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ தான் பொறுமையாக ஒன்று ஒன்றா வாங்கி வைக்கணும். என் ரூம் என் மண்டை மாதிரி ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்கும். வீடியோ எடுக்கிறதுன்னு கூட நான் எதுவுமே க்ளீன் பண்ணல, அப்படியே வச்சு நம்ம வீடியோ எடுத்துக்கிறேன். எப்படியும் எல்லா ரூமும் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கே தெரியும். அவள் தான் இந்த வீடியோ. நான் இப்போ போய் ட்ரிம் பண்ண போகிறேன். இந்த ட்ரிம்மர் வச்சு ஹேர் கட் பண்ணுவோன்னு தெரியல, ஆளி ரொம்ப கேவலமாக இருக்க மாட்டேன். நான் போய் பொறுமையாக பார்பர் கிட்டேயே கட் பண்ணிக்கிறேன். பட் இங்கே இருக்க கொஞ்சோண்டு இருக்க முடியை இந்த ட்ரிம்மர் வச்சு தான் கட் பண்ண போகிறேன். எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் உனக்கு ஒன்றுமே இல்லையடா, நீ ஏன்டா ட்ரிம்மர்லாம் வாங்கினேன்னு என்னை கமெண்ட் செக்ஷனில் கலாய்க்கக்கூடாது. கொஞ்சோண்டு இருக்குது, நீங்களே பார்க்கலாம். தூரத்துலேருந்து பார்க்க தான் தெரியுது, ஆனால் நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்குது. ஸோ நானும் ட்ரிம்மர் வாங்கலாம், இந்த முடிக்கும் ட்ரிம்மர் வாங்கலாம். ஓகே, இப்போ நான் போய் இதை ட்ரிம் பண்ண போகிறேன். ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் நான் பார்க்க கொஞ்சம் சுமாராக இருந்தாச்சு உங்களுக்கு காட்டுவேன். அமுகு டுமுகு அமால் டுமா
நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த கேஜெட் யாரெல்லாம் வாங்க போகிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் என்ன ட்ரிம்மர் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.